சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன நன்மைகளை தரப்போகிறது? ராசிக்கு பாதகாதிபதி யாரு? செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? 4-9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4-9 குடைய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். இது செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் ஏற்படுகிறது என்பதற்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது தேவையற்ற ஆட்களை நம்பி பணம் தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். சார், அவன் டிப்ளமோவே பாஸ் பண்ணல ஒன்றும், ஆனால் நீங்கள் அவனுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னா மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து அதை ஐடியாலஜி பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுற ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அதை பற்றியே ஒன்றும் தெரியாது. ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கும் பொழுது ஸ்ட்ராட்டஜி உருவாகும். 12ஆம் இடத்து சுக்கிரன் 3-10 கூடியவர் இருப்பதால் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி. தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுவும் ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள், அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படி தான். என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில்? என்ன சார், ராகுவாது கேதுவாது குருவாது, எப்பொழுதும் உழைக்க தயார் ஆகு, கவலைகள் உனக்கேது, அவ்வளோதான். ராகு கேதுன்னா என்ன சார்? எப்பொழுதும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. டெய்லி வேலைக்கு போகிறேன், எனக்கு எதுக்கு சார் கிரகம்? கரெக்டு தான். இருந்தாலும் நம்ம மட்டும் கமிட் ஆகிருக்கல, நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் கமிட் ஆகிருக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுக்கு தான். அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன்கள்? பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம்? சனியினுடைய மாதமாக கருதுகிறோம். 8வது மாதம் இது. 8 என்றால் சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 8வது மாதம் இது. இந்த 8வது மாதத்தில் என்னெல்லாம் நடக்கிறது என்றால் மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது. வகையில் சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார், பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார். சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார், பின் சிம்மத்திலே இருக்கிறார், புதனோடு சேர்கிறார். அதை நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம். என்னது புதாதித்ய யோகம்லாம் சொன்னோம். பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார். ஸோ இது எல்லா பலன்களுமா பர்முடேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் புதனும் சூரியனும், அடுத்து கன்னியில் செவ்வாய், அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு 4 பேர். இந்த பக்கம் மீனத்தில் சனி, இந்த பக்கம் கும்பத்தில் ராகு, இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு 2 பேர். ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும், யாருக்கு கல்யாணம் ஆகும், யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள், யாருக்கெல்லாம் வாழ்க்கையை மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன நன்மைகளை தரப்போகிறது? சார், இப்போல்லாம் தினப்பலனோ வாரப்பலனோ எந்த பலனும் பார்க்க யாரும் விரும்புறதில்லை. உண்மை ரீசன் என்ன அப்படின்னா, மாத பலன் ஒரு தடவை சொல்கிறீங்களா, மைண்டு ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டுமா? ஓகே. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பலன்களை சொல்லும்போதே ஆக செவ்வாய் இப்படி இருக்கிறார், குரு அப்படி இருக்கிறார், செவ்வாய் சனி இப்படி இருக்க, சரிங்க இப்போ நான் என்ன சொல்ல வரீங்க, நான் இப்போ என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டியை நம்ம அந்த எண்டு கொடுக்குறதே இல்லை. அந்த எண்டு கொடுக்கும்போது இப்போ என்னப்பா கடகராசிக்கு சொன்ன மாதிரி தான், இந்த மாதம் ரெஸ்ட் அவ்வளோதான், நான் ரைட் விடு வேலையை பார்த்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுக்கோங்க. இதோட நீங்கள் ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் மாதம்ங்கிறது இப்படி தான் உங்களுக்கு டிசைன் ஆகிருக்கு. ஸோ அவ்வகையில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ராசிக்கு பாதகாதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? 4-9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4-9 குடைய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது என்ன? தனஸ்தானம். தனஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இருக்கிறார். இது செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கும்போது என்னெல்லாம் ஏற்படுகிறது என்றால், பண வரவு என்பது ரொம்ப
கட்டாகும் பணவரவு. எப்படி பணவரவு கட்டாகும்? என்ன சொல்ல வரீங்க? எதிர்பார்த்த பண இன்வெஸ்ட்மெண்ட் என்பது நடக்காது. சார் நான் 1,00,000 போட்டால் 8,000 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் நடக்காது. அப்போ மார்க்கெட் நல்லா போச்சு, இப்போ போல. எதிர்பார்த்த பணவரவு. சார் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ஸ்ட்ராட்டஜி இல்லை. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? பணம் இல்லை. பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு என்ன தேவை? பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தெளிவான ஐடியாலஜி இல்லை, தேவையில்லை. அப்புறம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ப தகுந்த ஆளாங்கிறது தேவை. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. அதுதான். யாரை கல்யாணம் பண்ணணும்? எலிசபெத் டயானா பேத்தியே இல்லை, பெரிய தொழிலதிபர் பொண்ணு இல்லை, பெரிய ஆளோட அதெல்லாம் கிடையாது. எனக்கு நம்பத்தகுந்த ஒரு ஆள் என் கூட வாழ்வாங்கன்னு நான் நம்பணும். அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்க, அதான் எல்லாம். அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்கான்னா, பாதகாதிபதி செவ்வாய் உட்காந்துருக்கான். உங்கள் பணத்தை பிடிங்கிட்டு போகிறதுக்கு ரெடியாக கமான் அட்டாக், கையில் அப்படி துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கான். கமான் போடுங்க, பணத்தை போடுங்க, நான் பிடிங்கிட்டு ஓடி போயிடுறேன். ஓடி போயிடுவியா? நமக்கு டைம் சரியில்லைங்கும் போது என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்போ நான் என்ன தான் சார் செய்யணும்? உங்கள் பொழப்பை பாருங்கள், தொழிலை பண்ணுங்கள், வழக்கமாக வர லாபத்தை தூக்கி வச்சுக்கோங்க. உங்களை யார் இப்போ வேண்டானா? நண்பர்களே, உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய தொழிலில் அப்போது நீங்கள் சம்பாதிக்கிறது வேறு, நீங்கள் இன்னொருத்தரை சம்பாதிக்க சொல்லும்போது, சார் உங்களுடைய கனவுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் புரியும். அந்த கனவோட வேல்யூ என்ன, நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்களோ ஆசைப்படுற அந்த பொருளோட ஒர்த் என்ன. சார் நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் இந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் இதெல்லாம் சொல்லி இது உங்களோட கனவு. இதுலேருந்து நீங்கள் பணம் ஈட்டுறதா முடிவு பண்ணிட்டீங்க. இதை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் ரெஸ்டாரண்ட்டை டிசைன் பண்ண, பிராண்ட் பண்ண, இமேஜ் பண்ணு, என் ப்ராடக்ட் இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி புரியும்? அவனுக்கு தான் எதுவுமே தெரியாது. உங்கள் கனவோட வேல்யூ உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது தேவையற்ற ஆட்களை நம்பி பணம் தரக்கூடிய விஷயங்கள் ஏற்படும். சார் அவன் டிப்ளமோவே பாஸ் பண்ணல ஒன்றும், ஆனால் நீங்கள் அவனுக்கு என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னா, மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து அதை ஐடியாலஜி பண்ணி அதை ப்ரமோட் பண்ணுற ஐடியாலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு அதை பற்றியே ஒன்றும் தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தெளிவானவர்கள் செய்யும் பொழுதே பிஸ்னஸ் டிஸ்டர்ப் ஆகுது, தெளிவற்றவர்கள் செய்யும் பொழுது பிஸ்னஸ் தாறுமாறாக டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ 2ஆம் இடத்துல பாதகாதிபதி செவ்வாய் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஏற்படும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நிறைய படிக்கணும். மாணவர்கள், சிம்மராசிக்காரர்கள் நிறைய படிக்கணும். நுழைவுத் தேர்வு எழுதுகிறவங்க, அரசு தேர்வு எழுதுகிறவங்கலாம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படிக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கணும். நிறைய நேரங்களில் கதவை மூடிக்கொண்டு, ஜாப்பனீஸ் டெக்னிக் ஒன்று சொல்லுவாங்க, கதவுகள் எல்லாம் மூடிக்கொண்டு காலிங் பெல் அடித்தா கூட நான் திறக்க மாட்டேன்னு உட்காந்துருக்கணும். அந்த 25 நிமிஷம் நீங்கள் படிக்கிற படிப்பு இருக்குது பார்த்தீங்களா, உங்களை முழு கான்சன்ட்ரேட்டடாக இன்றைக்கி நான் என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும். ஸோ 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது படிப்பில் டிஸ்ட்ராக்ஷனை கொடுப்பார். பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நண்பர்களே, வாட் இஸ் மெச்சூரிட்டி அப்படின்னா, எதை எங்கே பேசணுங்கிறது தான் மெச்சூரிட்டி. அதான் மெச்சூரிட்டி. மெச்சூரிட்டி இஸ் நத்திங் பட் எல்லாத்தையும் பேசுகிறதல்ல, பேசாமையே இருப்பதும் அல்ல. எவ்வளோ பேசணும், எங்கே பேசணும். ஒரு இதில் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார், எவ்வளோ பேசணும்னு முடிவு பண்ணுறது எது? அறிவு. எதை பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது நம்மளோட நாலேஜ். எப்படி பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய திறமை. எங்கே பேசணும், எதை எங்கே பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது நம்ம மெச்சூரிட்டி. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. மனதில் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுங்கள் தான் சொன்னாங்க. மனதில் பட்டதையெல்லாம் பேசுங்கள்னு சொல்லலை. மனதில் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுங்கள் தான் சொன்னாங்க. ஆக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த சிம்மராசிக்காரர்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது படக்குன்னு பேசுவீங்க. இப்போ பண விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க குருஜி. ஆமாம். அப்போ நீங்கள் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது உங்களுக்கு படிப்பு விஷயத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஆமாம் சொல்லிட்டேன். லேண்டு வாங்கவே வேண்டாம், தயவுசெய்து வாங்க வேண்டாம். இப்போ சிம்மராசிக்காரர்கள் என்ன தான் செய்யணும்? ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் புதனோட. புதாதித்ய யோகம் இருக்கிறது.
நிறைய ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி உங்கள் பொழப்பை மட்டும் பாருங்கள், உங்கள் பிஸ்னஸை பாருங்கள், நல்லா வேலை செய்யுங்க, ரொம்ப கடின உழைப்பை கொடுங்க. உலகத்திலே வானம் வசப்பட வேண்டுமா, வானம் வளைய வேண்டுமா, உழையுங்கள். நான் சொல்கிறத ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உழைப்பின் பாதையில் சென்றால் என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம், என்ன வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஆனால் உழைப்பை மதிக்கணும். ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு சேர்ந்திருக்கும் பொழுது ஸ்ட்ராட்டஜி உருவாகும். 12ஆம் இடத்து சுக்கிரன் 3-10 கூடியவர் இருப்பதால் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். வாங்க வாங்க இரும்பு கடை வைக்கலாம், வாங்க வாங்க தங்க நகை கடை வைக்கலாம், வாங்க வாங்க அடமான கடை வைக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லுவான். உங்கள் பொழப்பு என்ன? நான் சாப்பாடு கடை வைக்கிறேன். அப்போ சாப்பாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் பாருங்கள். சார், திருவோரத்தில் இன்றைக்கி பேசுகிறாங்க, இந்த ஆர்த்தரப்பிரணரா, இந்த ஆர்த்தரப்பிரணர், ஆட்டுக்குட்டி பிரணர்னு ஏதோ ஒன்று இப்போ சொல்கிறாங்க. இந்த தற்சார்பு முதலாளி, இந்த இளைய சமுதாயம் ஃபுல்லாக அது பின்னாடி சுற்றிட்டு இருக்கு. நான் ஒரு ஆர்த்தரப்பிரணர். சரிங்க, ஆர்த்தரப்பிரணர். பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்காங்க, 20 வருஷமாக இட்லி கடை வச்சுருக்காங்க. 20 வருஷமாக அந்த இட்லி 50 காசுலேருந்து வச்சுருக்காங்க. இட்லி 1 ரூபா ஆக்குனாங்க, 2 ரூபா ஆக்குனாங்க. இட்லியோடு மசால் வடை போட்டால் இன்னும் நல்லா ஓடுன்னு பண்ணாங்க. சண்டேஸில் ஆஃப் டே வச்சா கடை ஓடுன்னு பண்ணாங்க. சங்கட சதுர்த்தி பசி முடிச்சுட்டு மக்கள் வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது பசியில் சாப்பிடுவாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி அன்றைக்கி நாள் மட்டும் கோயில் வாசலில் பண்ணாங்க அந்த கேம்பெயினை. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, இதுக்கு பேர் தான் கேம்பெயினிங். அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது. ஆனால் அந்த பாட்டி அதெல்லாம் பேர் தெரியாமல் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, கூட மெதுவடையும் சேர்த்து கொடுத்தாங்க. இதுதான் காம்போ ஆஃபர். அதுக்கு நம்ம வச்சுக்கிட்ட பேர், டெக்னிக்கல் பேர் என்ன, காம்போ. அதை பற்றி காம்போலாம் அவங்களுக்கு தெரியாது, ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது. சமீபத்தில் அந்த பாட்டியை பார்த்தேன், மேகியும் சேர்த்து கொடுக்குறாங்க காலையில். என்ன பாட்டி, இட்லி கடையில் மேகி போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, இன்றைக்கி பேர பசங்க மேகி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்டேன். வாட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் அபவுட் த ஃப்யூச்சர்? இதுக்கு ஒரு பேர் வைப்பீங்க உடனே, ஃபோர்காஸ்டிங் த ஃப்யூச்சர் அபவுட் தி இந்தியா ஆஃப் தி ஆப்ரிக்கா ஆஃப் தி. ஹலோ, சிம்பிளாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம தான் இந்த படாலாம் அப்படி அந்த வார்த்தைகளுக்குள்ளே போய் சிக்கிக்கிறோம். சிம்பிளாக துணி கடை வச்சுருக்கிற பாய் அழகாக லுங்கி விற்கிற சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போய் கேளுங்க, 200 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்பார். இப்படி சொன்னால் இப்படி விற்க முடியாதுப்பா, இப்படி கட்டி தொங்க விட்டு கீழே ப்ரைஸ் டேக் போடணுப்பா, அப்போ தான்ப்பா ஓடும்பார். நம்ம அதுக்கு ஒரு பேர் வைப்போம், மென்ஷனிங் த நேம் இன் தி லேன் ஆஃப் தி லே. இப்படி பேசினார், கடைசி வரைக்கும் பேசிட்டே தான் இருப்போம். எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் சார். அம்மா வாங்க, அப்பா வாங்க, காண கிடைக்காத துணி, கத்துனா ஓடுதா, கத்துங்கன்றேன். இதுதான் உங்களுக்கு வர்ற ஸ்டைல். சார், உலகத்தில் எல்லோரும் ஜோதிடம் ஒரு மாதிரி சொல்லும்போது நான் ஒரு மாதிரி சொல்கிறேன்னா இல்லையா? ஏன் ஸ்டைலில் நான் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. நன்றா உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்களேன், நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. அப்போ சிம்மராசிக்காரர்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், நான் ஏன்டா புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கணும், எனக்குள்ளேயே ஐடியா இருக்குது, நான் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லுவீங்க. ஆகஸ்ட் மாதம் உங்களை நீங்களே உணர்கின்ற மாதம். கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ், நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள். விஷ்ணு மாயா ஹோமம்னா சும்மா இல்லை சார். விஷ்ணு மாயான்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான், வேறு எங்கேயும் உலகத்திலேயே 5 அடி பெரிய கல் சிலை இங்கே மட்டும்தான் இருக்குது. விஷ்ணுமாயா அனுக்கிரக மூர்த்தியாக எழுந்தருளுகிறார். வருபவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி 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 தருகிறார். இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஸ்ரீமடத்தில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையுங்கள். உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.